குழந்தைங்களுக்காக செய்யக்கூடிய குல்ஃபி ரொம்ப க்ரீமியாக மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரிச்சாக வீட்டில் இருக்கிற 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 40 கிராம் பாதாம் எடுத்துகிட்டு இது ஒரு 40 பாதாம் போல் வரும். இது ஒரு 4 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். தோல் உரிச்ச பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/4 டம்ளர் போல் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 லிட்டர் கெட்டியான பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு சிமில்லையே வச்சு 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் வர அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கேரமல் கூட ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்துட்டு குல்ஃபிக்கான அந்த க்ரீமி திக்னஸ் வந்துட்டு கிடச்சிடும். கேரமல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌன் ஷேட் வந்த பிறகு உடனே சுடுதண்ணி கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுடுதண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக கேரமல் கூட பால் ஆட் பண்ணும்போது திரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கேரமல் கூட பால் ஆட் பண்ண பிறகு அது நல்லா கட்டி விடாமல் கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, ஐஸ்கிரீம் கரைஞ்சா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வருமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வந்துடும். இதை நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துப்பி துப்பியாக கொஞ்சம் இருக்கும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா குல்ஃபி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். குல்ஃபி கப் இல்லை அப்படின்ற டைம் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் டம்ளரையே வந்துட்டு குல்ஃபி கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தரதுனால பிளாஸ்டிக் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாம் எடுத்துருக்கிற 40 கிராம் பாதாமில் 4 குல்ஃபி வந்துட்டு நமக்கு தாராளமாக கிடைக்கும். டேரெக்டாக வந்துட்டு ஐஸ் குச்சி வந்துட்டு வைக்கும்போது குச்சி வந்துட்டு மேலே வரும். ஸோ 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண பிறகு ஐஸ் குச்சி வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குல்ஃபி வந்துட்டு ரெடி ஆகிடும். இது மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ப்ராடக்ட்டோட ரேஷியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ரிச் அண்ட் க்ரீமியான பாதாம் குல்ஃபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.